நிதி இல்லை போன்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதிய அரசுக்கு தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். தங்கம் தென்னரசு வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் திமுக தலைவர் நிதி நெருக்கடிகளையும் பேரிடர்களையும் திறம்பட கையாண்டு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு கொண்டு சென்றதாக கூறியுள்ளார். மாநிலத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட உச்ச வரம்பிற்குள்ளேயே இருப்பதையும் உணர்ந்து தலைவர் சுட்டிக்காட்டியிருப்பதைப் போல நிதி இல்லை போன்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதே சரியாக இருக்கும் என்று புதிய அரசுக்கு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். நிதி இல்லை போன்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதிய அரசுக்கு தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். தங்கம் தென்னரசு வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் திமுக தலைவர் நிதி நெருக்கடிகளையும் பேரிடர்களையும் திறம்பட கையாண்டு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு கொண்டு சென்றதாக கூறியுள்ளார். மாநிலத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட உச்ச வரம்பிற்குள்ளேயே இருப்பதையும் உணர்ந்து தலைவர் சுட்டிக்காட்டியிருப்பதைப் போல நிதி இல்லை போன்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதே சரியாக இருக்கும் என்று புதிய அரசுக்கு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். நிதி இல்லை போன்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று புதிய அரசுக்கு தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். தங்கம் தென்னரசு வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் திமுக தலைவர் நிதி நெருக்கடிகளையும் பேரிடர்களையும் திறம்பட கையாண்டு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரட்டை இலக்க வளர்ச்சிக்கு கொண்டு சென்றதாக கூறியுள்ளார். மாநிலத்தின் கடன் அளவு அனுமதிக்கப்பட்ட உச்ச வரம்பிற்குள்ளேயே இருப்பதையும் உணர்ந்து தலைவர் சுட்டிக்காட்டியிருப்பதைப் போல நிதி இல்லை போன்ற காரணங்களை தேடாமல் ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்தில் கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதே சரியாக இருக்கும் என்று புதிய அரசுக்கு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார்.